இருக்காப்புல. நாம் தமிழ் கட்சியிலே உழவு போட்டுருப்பாங்க. திமுக ஆட்களை உள்ள அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீமான் தான் சொல்கிறேன், திமுகவில் வந்து நான் தான் சிலுவை செல்ல வச்சுருக்கேன்னு. என்னை சொல்லிட்டே நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. திமுக மோசமான கட்சி. நீங்கள் வந்து பாம்பு தான் உன்னுடைய பிரதான உணவுன்னா, நான் பாரு உன்னையோட அதிகமாக திங்கிறேன்னு சொல்லி பாம்பு தின்னுட்டு கூட இருந்துகிட்டே கழுத்தா இருக்கிறவங்க திமுக காரணம். 2 விஷயத்துக்காக ஒதுக்கணும். ஒன்று மிரட்டி ஒதுக்க வைக்கணும், இல்லைன்னு சொன்னால் பணத்தை கொடுத்து அடிமையாக்கணும். இது 2க்குமே சங்கர பொறுத்தவரையும் போக மாட்டான், எனக்கு தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு அறிமுகமான ஒரு நபராக இருக்கார் இல்லையா? அப்போ அவரே வந்து சட்டத்தை மீறி ஒரு சிறையில் வச்சு அடித்து கையை உடைக்கிறீங்கன்னா அந்த கோபம் எல்லாருக்கும் இருக்கு. திமுக அதை எதிர்க்கிறதுனால பாஜகவுடைய சங்கின்வாங்க, பிடிஎம்னுவாங்க, ஏடிஎம்னு ஏதோ சொல்லிட்டு போவாங்க. அதேமாரி வந்து சங்கருக்கு அப்படி ஒரு முத்திரை குத்துவாங்க நிச்சயமாக. ஏங்க கைது பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் இப்போ இன்னி எத்தனை முறை கைது பண்ணாலும் சரி, அது சங்கருடைய வளர்ச்சி தானே தவிர திமுக வளர்ச்சி இல்லை. அது செந்தில் பாலாஜி வந்து என்ன பண்ண போகிறார், அமைச்சராக போகிறாப்புல. சவுக்கு வந்து சவுக்கு மீடியாவை ஆரம்பிக்க போகிறாப்புல. ஊழல் வழக்கில் தான் உள்ளே போயிருக்காரு. எப்படி திமுக வந்து இதை ஏற்றுக்கிறாங்க? ஏங்க தியாகிங்க அவரு. முதல்வர் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. யார் யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் அத்தனை பேரும் அமலாக்கத்துறை கைது பண்ணுமா இல்லையா, அத்தனை பேர் ஜெயிலுக்கு போகணுமா இல்லையா? அப்படி அத்தனை பேருக்காகவும் சிறைக்கு போயிட்டு வந்த ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி. இப்போது அவர் தியாகி தானே. ழகரம்பேஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து சீமான் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஆடியோக்கள் குறித்தும், சவுக்கு சங்கர் ஜாமீன் விடுதலை குறித்தும், செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியிருந்து விடுதலை குறித்தும் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். முதல்ல சீமான் தரப்புலேருந்து வரக்கூடிய ஆடியோக்கள் பேசிடலாம். இப்போ தொடர்ந்து நிறையா, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு இடையில் 3 மாதத்துக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு ஆடியோ வந்துகிட்டே இருக்குது. அது என்னென்னா, அந்த ஆடியோக்களை வெளியிடுறது பார்த்தோம்னா வேற எங்கேயோ கட்சியிலேருந்து விலகி போனவங்க, கட்சியிலேருந்து வெறுப்பில் போனவங்க, இல்லை கட்சியில் இருந்தவங்க தான் அது மாதிரி வெளியிடுவாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் சீமான் தரப்புலேருந்து வரக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே திமுகவில் உள்ள மீடியாக்கள், திமுக தரப்புலேருந்து உள்ளவங்க, திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க தான் அதை வெளியிடுறாங்க. இது எப்படி அது அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. காவல்துறை வந்து முன்னாடி சாட்டை கிட்டேருந்து செல்ஃபோனை பிடிங்க அதன் மூலிமா எடுத்ததுன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சாட்டைக்கு எப்படி சேவ் பண்ணி அவருடைய ஃபோனில் இந்த ஆடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே வந்தது. ஆனால் இப்போ அது பொதுவெளியில் வந்து பார்த்திங்கன்னா, அதனால் வந்து நாம் தமிழ் கட்சி உடஞ்சிட போகிறதில்ல, நாம் தமிழ் கட்சி அழிஞ்சிட போகிறதில்லைன்னு வைங்க. அதே நேரத்தில் வந்து அந்த கட்சியினுடைய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் மக்களுக்கு கேட்கக்கூடிய பதிலுக்கு வந்து கேள்விக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இருக்காங்க. இப்போ நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பார் சீமான் வந்து பதில் சொல்ல போகிறதுன்னு வைங்க. அதிகபட்சம் மேடையில் வந்து பேசுவார், அவ்வளோதான். அவர் விட்டால் எங்கன்னா மீடியாவில் பேசுவார். ஆனால் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட எழுக்கக்கூடிய கேள்விக்கு வந்து அந்த பசங்க தம்பிங்க வந்து தர்மசங்கடமான நிலைக்கு போவாங்கல்ல. இதையாச்சும் வந்து நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பார் சீமான் வந்து இனி அது எப்படி போகுதுன்றது தான் முக்கியம். இல்லை, எப்படின்னா கட்சியிலேருந்து விலகி போனவங்க தான், விலகி போனவங்கள்ட்ட இருந்தால் அந்த ஆடியோக்கள் கிடைக்கும். ஆமாம். இல்லை அந்த கட்சியில் ரகசியங்கள்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆமாம். ஆனால் அந்த ரகசியங்கள்லாம் எதிர்கட்சியாக பார்க்கக்கூடிய திமுக போகுது. ஒரு காலம் திமுக எதுனா உழவு போட்டிருக்கானா என்னன்னு தெரியல. நாம் தமிழ் கட்சியிலே உழவு போட்டுருப்பாங்க. திமுக ஆட்களை உள்ள அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருந்துன்னா செழிப்பர் செல் மாரி. ஏன்னு சொன்னால் சீமான் தான் சொல்கிறேன், திமுகவில் வந்து நான் தான் சிலுவை செல்ல வச்சுருக்கேன்னு. நீ சொல்லிட்டே நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. அது ஒரு பெரிய கம்பஸ்டரம் இல்லையா? புரியுதுங்களா? ஒரு நுழைஞ்சி எது வேணாலும் பண்ணலாம். ஆமாம், பழகி ரொம்ப நெருக்கமாகிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணால் போதும். நெருக்கமாகிட்ட பிறகு அப்புறம் அங்கேருந்து இது பண்ணி வெளியிடலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் இது இல்லையா? எல்லாம் ரெக்கார்டிங். இது எப்படி ஒன்றுமே புரியல எனக்கு. இது எப்படி திருச்சி சூர்யா மாதிரி பிஜேபிக்கு அனுப்பிச்சு பிஜேபியில் ரகசியங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்களே திமுக. திமுக மோசமான கட்சி. அதனால் வந்து யார் கூட ஊடுருவி நீங்கள் வந்து பாம்பு திங்கிற பாம்பு தான் உன்னுடைய பிரதான உணவுன்னா, நான் பாரு உன்னையோட அதிகமாக திங்கிறேன்னு சொல்லி பாம்பை தின்னுட்டு கூட இருந்துகிட்டே கழுத்தா இருக்கிறவனுங்க திமுக காரணங்க.
அந்த மாதிரி ஏதாவது ஊடுருவி அந்த ஊடுருவி மூலியமா வெளியிடறாங்களான்றது. அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் ஏன் சேவ் பண்ணி வைக்கிறாருன்னு எனக்கு புரியலையே. நாம் தமிழ் கட்சி இதெல்லாம் ஏன் சேவ் பண்ணி வைக்கணும்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நீண்ட காலமா பேசிட்டு வர்றோம். சவுக்கு சங்கர் விடுதலை, சவுக்கு சங்கரோட அந்த ஜாமீன் வழக்கு மறுப்பு, குண்டாஸ் போட்டதுலேருந்து நம்ம தொடர்ந்து சவுக்கு சங்கர் கைதுலேருந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். நீங்க அப்பயிலேருந்தே சொல்லிட்டு வர்றீங்க, சவுக்கு சங்கர் வெளிய வந்தாலும் வந்து அப்படியே அதே வீரியத்தோட தான் இருப்பாரு. சவுக்கு சங்கர வந்து அடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதேபோல சவுக்கு சங்கர் வெளிய வந்ததுக்கு பிறகு, அ முதல்வர் ஸ்டாலின வந்து போன்சாய் செடின்னும், அ த தமிழ்நாடு அரசுக்கு வந்து பக்குவம் இல்ல, கலைஞர் மாரி பக்குவம் இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு. ஊடகத்துல வந்து சுதந்திரம்லாம் பேசியிருக்காரு. அ இந்த சவுக்கு சங்கரோட இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்ல பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பா இந்த ஓபிஎஸ் வந்து சொன்னாங்க, அவ்வளோதான் கை உடைச்சுட்டாங்க, மரண பேட்டியே குடுத்துட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் நடக்கும்னு. அதனால இனி வந்தான்னா பேசவே மாட்டான். அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட எல்லா ஊடகங்களையும் நான் பேசும்போது சொன்னேன், அதெல்லாம் சவுக்கு சங்கரெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது எந்த திமுக உங்கள நீங்க சவுக்கு சங்கர் ஆதரவா பேசினாலும், அடுத்து உங்கள தான் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆள் வந்து ஒரு காட்டு புஷ்பம் மாரி. எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு, எப்படி இருந்தாலும் ஏறி அடிப்பாப்புல. அப்படிங்கும்போது நிச்சயம் வெளிய வந்து மறுபடியும் இதோட வீரியத்தோட செயல்படுவாரே தவிர, அதை பயந்து ஒதுங்கக்கூடிய நபர் அல்ல. 2 விஷயத்துக்காக ஒதுங்கணும். ஒண்ணு மிரட்டி ஒதுக்க வைக்கணும். இல்லன்னு சொன்னா பணத்த குடுத்து அடிமையாக்கணும். இது 2க்குமே சங்கர பொறுத்தவரையும் போமாட்டான். எனக்கு தெரியும். பணத்தை குடுத்து அடிமையாகணும்னா இருக்க மாட்டாப்ல. பணம் வேணா வாங்கிக்குவாப்ல. பணம் வாங்கிக்கோப்ல. அதுக்கு பணம் அடிமையான குடுத்தானுங்கன்னா ஏன் வேணான்னு சொல்லுன்னு வாங்கிக்குவாப்ல. அதுக்குன்னு சொல்லி உங்க கூட அடிமையா இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லன்ட்டு நம்ம தப்புன்னா ஏறி அடிப்பாப்ல. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. அப்படி இருக்கும்போது, அதனால ஒதுங்கிடுவாரு, அடங்கிடுவாரு, இனி அவர் பேசவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னேன், "இல்ல வெளிய வந்தா மறுபடியும் பழைய மாரி தான் பேசுவாப்புல. பழைய இத விட அதிகமா பேசுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு" அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கேத்த மாரி வெளிய வந்தோனே பட்டாச கொளுத்தி போட்டு தான் ரூமுக்கே போயிருக்காப்புல. அ அதுலயும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு உதாரணம் சொல்லியிருக்காப்புல அவரு. உள்ள புக்கு படிச்சாப்புல இருக்கு. "போன்சாய் செடி போல" அப்படின்னு. அதேமாரி இன்னொரு உதாரணம் சொல்றாப்புல, அரசு ஊழியரு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செத்துட்டாங்கன்னா, கருணை அடிப்புல அவங்க பிள்ளைக்கு வந்து பயங்கரமான விமர்சனம் அது. அ கருணை அடிப்புல அவங்க பிள்ளைக்கு வந்து அ வேலைய போட்டு வேலை குடுப்பாங்க. குடுப்பாங்க. அதேமாரி வந்து இவருக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரியெல்லாம் பேசியிருக்காப்புல. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமா வந்து அது அந்த அளவுக்கு கோவம். ஏன்னா, ஒரு யாரோ மக்களுக்கு தெரியாத நபர்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, சரி நீங்க ஜேர்னலிஸ்ட்டா எடுத்துக்க வேண்டாம். சமூக செயற்பாட்டா எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் மக்களுக்கு அறிமுகமான ஒரு நபரா இருக்காரு இல்லையா? அப்ப அவரையே வந்து சட்டத்தை மீறி ஒரு சிறையில வச்சு அடிச்சு கைய உடைக்கிறீங்கன்னா, அந்த கோவம் எல்லாருக்கும் இருக்குங்க. நீங்க சின்ன குழந்தைக்கு அது பேசியிருந்தா கூட, அந்த குழந்தை கூட வெளிய வந்து இதோட அதிகமான கோவத்த வெளிப்படுத்தியிருக்கும். நான் இது சங்கர் வெளிப்படுத்திய கோவம் வந்து கொஞ்சம் தான் நான் பார்க்குறேன். ஆனா இத விட பன்மடங்கு கோவத்த வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா, ஒரு தவறு குற்றம் இழைத்துட்டு ஒரு கைய உடைக்கிறாங்கன்னா நியாயங்க. குற்றமே இழைக்காம கைய உடைக்கிறாங்க. அப்போ அரசை விமர்சனம் பண்ணா, இது நாங்க செய்வோம் அப்படின்ற ஒரு அகங்காரத்தின் வெளிப்பாடு தானே. அப்போ அப்படி இருக்கும்போது அத அனுபவிச்சு, அத வந்து வெளிய வராப்பலன்னு சொல்லும்போது, அப்ப இது போன்ற வார்த்தைகள் சர்வசாதாரணம் தான். இப்ப அந்த சவுக்கு வந்து உள்ள இருந்தது வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சா இருந்துச்சு. ஆனா இப்ப வெளிய வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு பயத்த குடுக்கும்ல இப்ப. நிச்சயம். அது வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப முன்னைய விட அதிகமா வந்து அ திமுக விமர்சனம் பண்ணுவாப்புல பொதுவெளியில அப்படின்ற மாரி திமுகவுக்கும் தெரியும். என்ன சொல்றானுங்க அதிமுக, பாஜக இப்போ சொல்றானுங்களே, திமுகவ யார் எதிர்த்தாங்களோ பாஜக ஆளுன்றாங்க. ம். ஆமா. திமுக எதிர்த்து பேசினாலே அது பாஜக, சங்கி. இப்ப என்னையே சொல்றானுங்கல்ல. ஆமா. அ திமுக அத எதிர்க்கிறதுனால பாஜகவுடைய சங்கின்னுவாங்க, பி டீம்ன்னுவாங்க, ஏ டீம்ன்னு ஏதோ சொல்லிட்டு போவானுங்க. அதேமாரி வந்து சங்கருக்கு அப்படி ஒரு முத்திரை குத்துவாங்க நிச்சயமா. இப்ப வந்து அவர் வெளிய வந்து குறைஞ்சது ஒரு 2 மாசமாச்சும் வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதன் பிற்பாடு தான் வந்து என்ன பண்ணணும், அந்த மீடியா ஆமா. அந்த மீடியாவ திரும்பி தொடங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அது முடியுமா? சாத்தியமா அது? சாத்தியமற்ற எதுவும் இல்ல. பணம் இருந்தா நாளைக்கே திறக்கலாம். அந்த ஆஃபீஸ மூடியிருக்காங்க. சீல் ஆமா. வச்சிருக்காங்க. சீல் வச்சிருக்கு. இன்னொரு ஆஃபீஸ்ல திறந்தா நான் என்ன பண்ணுவேன்? புடுங்க முடியும். அதாவது சவுக்கு மீடியா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எந்த சட்ட அங்கீகாரமும் இல்ல. சவுக்கு மீடியா நடத்தலாம். அந்த ஆஃபீஸ நீங்க பூட்டிட்டீங்க. இன்னொரு ஆஃபீஸ் வாங்கி காசு இருந்ததுன்னா, இன்னும் கேமராலாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. கம்ப்யூட்டர், டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க.
அது கேஸ் நடக்குதான் அந்த ஆஃபீஸு. இன்னொரு இடத்துல பிடிச்சி கேமரா வாங்கி போட்டு நடத்துறதுக்கு யார் தடுத்தான்ற? இல்ல அங்கேயும் வந்து சவுக்கு மீடியா நடத்தக்கூடாது. சவுக்கு மீடியா இது மாரி நடக்குன்னு சொல்லி தானே அவங்க வந்து சீல் போட்டாங்க. அதாங்க அது தடுக்க முடியாது பிரபா. இப்போ சவுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, வெப்சைடு சவுக்கு இது. இப்போ சங்கர் வெளியே வந்துட்டாப்புல. இப்போ இந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இந்த ஆஃபீஸில் வச்சு அவர் ஷூட் பண்ணி அவர் சவுக்கு மீடியாவை நடத்தலான்ட்டு நான். எங்க வேணாலும் நடத்தலாம். ஆமாம், சவுக்கு மீடியா நடத்துறது தடையெல்லாம் இல்லை. அலுவலகம் சீல் வச்சிருக்கு. அலுவலகம் மட்டும் தான் சீல் வச்சிருக்கு. கேமராக்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போகல. இப்போ அவரு இப்படி இப்போ சவுக்கு மீடியா ஆரம்பிச்சிட்டாருன்னா, இப்போ ஏற்கனவே வந்து பல வழக்குகள்லாம் பல பல ரகசிய தகவல்லாம் வெளியே சொல்லிட்டு இருப்பாரு. அது இன்னமும் அதிகரிக்கும்ல. அப்போ இன்னமும் வந்து மறுபடியும் கைது பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்களா திமுக தரப்புலேருந்து? ஏங்க கைது பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும், இப்போ இன்னி எத்தனை முறை கைது பண்ணாலும் சரி, அது சங்கருடைய வளர்ச்சி தானே தவிர திமுக வளர்ச்சி இல்லை. திமுக கெட்ட பேர். இதில் திமுகவுக்கு தெரியாதா? சங்கரை நம்ம கைது பண்ணாலும் நமக்கு வந்து சங்கருக்கு தான் வளர்ச்சி, நமக்கு வந்து வீழ்ச்சி அப்படின்னு திமுகவுக்கு தெரியாது. திமுக என்னன்னா இதேமாரி பேசி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. சரி இதேமாரி அடக்குமுறை மூலம் ஏவுமோ அப்படிங்கும்போது இதுக்கு மேலே வேலை ஆகணும்னா விட்டுருவானுங்க. அதே போல் ஒரு இன்சிடெண்ட்டாக சவுக்கு முதல் நாள் வந்து ஜாமீனில் வெளில வர்றாரு. அதுக்கு அடுத்த நாளே செந்தில் பாலாஜி வர்றாரு. செந்தில் பாலாஜி சவுக்கு வந்து ரெண்டு பேருமே சுப்ரீம் கோர்ட் தான் அனுமதி கொடுத்துருக்கு. ஆமாம், அவர் செந்தில் பாலாஜி வந்து என்ன பண்ண போகிறார், அமைச்சராக போகிறாப்புல. சவுக்கு வந்து சவுக்கு மீடியாவை ஆரம்பிக்க போகிறாப்புல. இதான் நடக்கும். இது ரெண்டு பேரை பற்றி பேசணும்னு சொன்னால் இந்த ஒரே வாரத்தில் பதில் முடிஞ்சு. அவரு மீடியா ஆரம்பிக்க போகிறாப்புல, இவர் அமைச்சராக போகிறாப்புல. வேற எதுவும் நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் இப்போ தமிழக மீடியாவில் வந்து மிகப்பெரிய கண்டென்ட்டாக ஓடுது. சொன்னால் இது செந்தில் பாலாஜி வர்றது, அவர் அமலாக்கத்துறைக்கு போகிறது, கையெழுத்து போட்டு வெளியே வருது, மக்கள் அவரை ஆரவாரம் பண்ணி வரவேற்கிறது, திமுக காரனுங்க. முதல்வர் வந்து தியாகின்னு பட்டம் கொடுத்தது. ஆமாம், தியாகி தாங்க அவரு. இல்லை, ஒரு பெரிய ஊழல் வழக்கில் தான் உள்ளே போயிருக்காரு. எப்படி திமுக வந்து இதை ஏற்றுக்கிறாங்க? ஏங்க தியாகிங்க அவரு. முதல்வர் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. இல்லைன்னு வச்சுக்கலேன், அவர் அமலாக்கத்துறை எப்படி தியாகி அப்படிங்கிறீங்க? அமலாக்கத்துறை கூட்டும் போய் உதைக்கும் போது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி அது மூலயமா எத்தனை லட்சம் கோடி அடிச்சேன்ற கதையை, இந்த காசில் வந்து முக்கால்வாசி காசை நான் யார் யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் அத்தனை பேரும் அமலாக்கத்துறை கைது பண்ணுமா இல்லையா? அத்தனை பேர் ஜெயிலுக்கு போகணுமா இல்லையா? அப்படி அத்தனை பேருக்காகவும் சிறைக்கு போயிட்டு வந்த ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி என்பது அவர் தியாகி தானே. அந்த அவங்க யாரையும் காட்டி கொடுக்கல செந்தில் பாலாஜி, அதனால தியாகிங்கிறாங்க. தியாகி தான். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மோசமானவன் இருக்கான். முல்லை மாதிரி முடிச்சவிக்கு புறம்போக்கு அப்படி பல பேருக்குலாம் அவனுக்கு சூட்டினா கூட பொருத்தமான ஒரு நபர் இருக்கான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அவன் மனசுக்குள்ளே ஓரமாக ஏதோ ஒரு ஈரம் இருந்திருக்கு. ஒரு 5-6 பேருக்கு வந்து பெருந்தொகையை வந்து உதவி பண்ணியிருக்கான். ஊரே அவனை பார்த்து முல்லை மாதிரி முடிச்சவைக்குன்னு பேரை வச்சு கூப்பிட்டாலும், அவங்ககிட்ட உதவி பெற்றவங்க இருக்காங்களே ஒரு 5 பேர், அவங்க என்ன பண்ண சொல்லி கூப்பிடுவாங்க, மகான். ஆமாம், அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இல்லையா? ஏன்னா அந்த 5 பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அந்த 5 பேரும் மகான் தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். திமுகனாலே இந்த ஊழல் எதிர்ப்பு இது போல் வந்து யாரும் இது பண்ணாங்கன்னா அவங்கள ஒதுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி வெளிப்படையாக வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறாங்க? திமுக 2 முகம் அவங்களுக்கு தெரியும். 2 முகம் அவங்களுக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம், ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா இன்னொரு முகம். ஆனால் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான தேவைப்படக்கூடிய முகம் எது தெரியுமா? எதிர்கட்சியாக இருக்கும்போது இருக்கிற முகம் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, நிரந்தரமாக தேவை. அதனால் ஆளுங்கட்சியாக மாறின பிறகு வரக்கூடிய முகமுடி இருக்குது பார்த்தீங்களா, அது மோசமானது, கொடூரமானது. திமுகவுக்கு 2 முகமுடியை வச்சுக்கிட்டு தான் திமுக வந்து இயங்குது. அதனால் எதிர்கட்சியாக அவங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுக்கு வந்து நிச்சயம் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதிர்கட்சி கூட இல்லாமல் அழிச்சிடக்கூடாது. எதிர்கட்சியாக திமுக தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் சாதாரணமான மக்கள் பிரச்சனை கூட பொது வெளியே கொண்டு வந்துட்டு பெரிய பிரச்சனை நீதி பெற்றுக் கொடுக்குற அளவுக்கு திமுக திறமையான கட்சி. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரிங்க, திமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கணும். இது பழனி பாபா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆளுங்கட்சியை மாறிட்டாங்கன்னா அப்போ ஒரு முகமுடி அவங்க போடுவாங்க பாருங்க. அது பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தா ரொம்ப சாதுவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொடூர மனம் படைத்தவங்க அது வந்து திமுக. அதனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு பேச்சு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகம். செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் அவர் தியாகின்னு சொல்கிறது சரி. ஏன்னா நம்ம குடும்பத்தையே காப்பாற்றியிருக்காரு இல்லை.
இருக்கும் இல்லையா? அதனால தியாகின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு தியாகம் பண்ணாரா? ஒரு மயிரும் இல்ல. மக்களுக்கு எதுவும் பண்ணல. இப்படி தான் நீங்க பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க மிக்க நன்றி.